Hi friends and welcome to Fantastic Gamer channel. நம்ம இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம்னா Glory Ages of Samurai-ங்கிற கேம் விளையாட போறோம். வாங்க அந்த கேம்குள்ள போவோம். இதுவே ரெண்டு மோட் இருக்கு. பார்ட்டா விளையாடுறதும் இருக்கு, எண்ட்லெஸ் மோடும் இருக்கு. நம்ம வந்து பார்ட்டா விளையாடுறதா விளையாட போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ்க்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குள்ள போறோம். நான் ஆல்ரெடி கொஞ்சம் விளையாண்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம விளையாடுறோம். ஸ்டார்ட் கொடுத்துருவோம். ஃபஸ்ட் லெவல் எப்பவுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ரெண்டு எனிமி தான், ஈஸியாக அடிச்சு போட்டுடலாம். சண்டை ஒரு அளவுக்கு இவன் எனக்கு ஈக்குவலானாளா? இது வந்து டிஃபென்ஸ், இது வந்து அட்டாக்கு. நமக்கு டிஃபென்ஸ் எப்போ யூஸ் ஆகும்னா, இப்போ ஒரு 2-3 பேர் ஒரே நேரத்தில் நம்மளை அட்டாக் பண்ணுறப்ப நமக்கு வந்து டிஃபென்ஸ் யூஸ் ஆகும். வாங்க சார். இப்போ நம்ம ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணலாம். கிராஃபிக்ஸுமே நல்லா இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து பார்ட் 1லேயே வந்து லெவல் 2 விளையாட போகிறோம். இதில் மொத்தம் 4 எனிமி வராங்க. ஃபஸ்ட் நம்ம ஒவ்வொருத்தனையும் தனியாக பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவோம். ஒரே நேரத்தில் 2 பேர் அட்டாக் பண்ணுறது கஷ்டம். ஃபஸ்ட்டு அடுத்து இவனை அட்டாக் பண்ணுறாங்க நம்மளை. நம்ம எனர்ஜி ஏற்றிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு இது என்னன்னா ஜோன் மாதிரி, இதுக்கு மேலே பின்னாடி போக முடியல. ஒருவேளை என்லெஸ் மோடில் வந்து இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். என்லெஸ் மோடும் ஒரு வாட்டி நம்ம அடுத்த இதில் விளையாடுவோம். ஓடு. இன்னும் 2 பேர் இருக்காங்க. அடம். ஃபஸ்ட்டு இவன் நான் டிஃபென்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வந்துட்டு விளையாட்டுருப்பேன். ஓடு. வா மான் கராத்தே தான். அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒருத்தன் தான். அவனை பாஸ் அவன். எனக்கு கொஞ்சம் எனர்ஜி சேர்த்துட்டு இருந்தான். ஏப்பா அட்டாக்லாம் செம்மையாக அட்டாக் பண்ணுறான். நேம்லியே அடிக்கிற அளவு உங்கள்கிட்ட ஆட்டம் இருக்கலாம், ஆனால் அதுக்கெல்லாம் ரோஸ் அடிச்சிட முடியாது. டிஃபென்ஸ் இருக்க வரைக்கும் நமக்கு கவலையே இல்லை. இப்படியே ஓடிட்டோம்னா ஃபஸ்ட் நம்ம கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிட்டு வந்து அவனை அட்டாக் பண்ணுவோம். ஓகே, இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். போடு போடு. பாஸியை தூக்கிட்டோம். செம. நம்ம வந்து இந்த லெவல் ஆல்ரெடி நம்ம விளையாண்டதுனால வந்து நீங்கள் ஆல்ரெடி கம்ப்ளீட் இருந்தால் வருது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருக்கும். இந்த கேம் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, டவுன்லோட் பண்ணி விளையாண்டு பாருங்கள். இது ஆஃப்லைன் கேம் தான். அப்பா வராங்களே வரிசையா. அடிக்கிறான். சேப்பு சட்டையை மேலே முடிக்கணும். டிஃபென்ஸை மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு. 2 சைட்லேருந்து அடிக்கிறாங்க, அப்பயும் கரெக்டாக டிஃபென்ஸு. ஒரு இது கூட இருக்கணும். எனக்கு இதை பிடிச்சிருக்கிறது இந்த டிஃபென்ஸ் தான். அட்டாக் கூட வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது, இந்த அக்யூரசி மிஸ் ஆகுது. ஒன்றுமே இல்லை, நம்ம டிஃபென்ஸுக்கு சும்மா பட்டனை மட்டும் அமுக்குனாலே அப்படி இருக்கு. அடிக்கிறாங்க பட்டு. ஓகே, இதுக்கு மேலே நம்ம வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது, இறங்கிக்க வேண்டியதான். போடு ஒருத்தர் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வாடி சேப்பு சட்டை முடிச்சிட்டேன், பச்சை சட்டையை முடிச்சிட்டேன். இன்னும் ஒருத்தன் தான். எங்கே இருக்காங்க? இங்கே தம்பி வரியா, வா இன்னொரு சேப்பு சட்டை. அசால்ட்டாக முடிச்சிடலாம். இங்கெல்லாம் இருக்க லெவல் போக போக தான் உங்களுக்கு அந்த கஷ்டமே தெரியும். இப்போல்லாம் அவ்வளோவா ஒரு இது இருக்காது. அடுத்து இதில் வந்து 7 எனிமி இருக்காங்க. வாங்க பார்த்துருங்க. இத்தனை 2 தான் வாங்க.
இந்த இதை பார்த்தீங்களா அனிமேஷனு கோடு உதச்சிட்டான் ஒரே ஒரு இன்னும் 5 பேர் இருக்காங்க. போடு போடு போடு. அந்த எனர்ஜி வந்து நம்ம இந்த எனர்ஜியும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா சில நேரத்தில் நம்ம இதை அமுக்கிட்டே இருக்கோம், எனர்ஜி இல்லாதனால அட்டாக் பண்ண முடியல. அவன் அட்டாக் பண்ணிட்டு போயிடுவான், நம்ம அட்டாக் பண்ணிட்டு பாஸ் வந்துட்டான். வந்துட்டு தான் ஜாக்கிரதையாக இருக்கும். ஃபுல் எனர்ஜி நம்ம செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் அட்டாக் பண்ணணும். இப்போ அட்டாக் பண்ணோம்னா நமக்கே பேக் ஃபயர் ஆகிடும். ஓகே, இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். போடு போடு போடு. இல்லை அவனுக்கு ஹெல்த் கொஞ்சம் கூட வரல. போடு போடு போடு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அவனுங்களை அட்டாக் பாஸ் ஃபைட்டில் வந்து பாஸை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ண விட்ருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணுவோம். ஒருத்தர் அட்டாக் பண்ணி முடித்தாலும் கொஞ்சம் வந்து இது பண்ணிக்கிற முடியாது. ஏன்னா அப்போ தான் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த எனர்ஜி ஏறுறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இப்போ டிஃபென்ஸ் இது பண்ணுறோமா. இப்போ என்ன பண்ணுறோம், அட்டாக் தான் முடிஞ்சுது. இப்போ அடுத்த லெவல் வந்துட்டோம். இதுவும் நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணதுனால ஈஸியாக தானே இருக்குது. வெறுக்கும். ஆனால் நம்ம என்லெஸ்ஸும் விளையாடுறோம். எல்லா பார்ட்டையும் முடிச்சுட்டு அதுவும் நம்ம என்லெஸ் தான். ஆனால் என்ன எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான் ப்ரோ. எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான் தலைவன். அதுதான் ஃபியூரி. ஓகே, நம்ம இதுக்கப்புறம் ஃபுல் எனர்ஜி சேவ் பண்ணி வச்சுக்கோம். என்ன பண்ணுறோம், ஒவ்வொருத்தனா அப்படி இருந்தாலும் வருவான். ஒவ்வொருத்தனா முடியும். போடு. இப்போதான் நான் இந்த டெக்னிக்கே கண்டுபிடிச்சேன். எனர்ஜி சுத்தமாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடிக்கணும். அவ்வளோதான். இப்போ இவனே அதே மாதிரி தான். இவனை ஃபஸ்ட்டு அடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் எனர்ஜி குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம அடிக்கிறது முடிஞ்சு. இன்னும் 6 பேர் தான். வா வா வா. அடி அடி. நான் ஒரு அடி அடிச்சேன்னு தாங்குவியாங்கிற மாதிரி தான். அதுக்கு தான் ஓவரா வந்து ஆடக்கூடாது. போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. ஓவர் ஆஃப் அட்டாக், ஹெல்த், ஸ்டாமினா. அப்போ ஹெல்த்னால தான் நம்ம அவுட் ஆகணும். ஸோ ஹெல்த் வந்து ஏற்றி வச்சுக்கோம். ஸ்கில் பாயிண்டே இல்லை, ஏற்றுறோம். ஸ்கில் பாயிண்ட்டை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஆட் மோர் பவர் ஃபார் ஃபஸ்ட்டு ஃபைட்டா. நான் வந்து இதை வச்சு இதெல்லாம் ஹெல்த்தை வந்து இதாக பார்த்துக்கிட்டா தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். அட என்னன்னா சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க. அதுவா 3 பேர் வரிசை அடிக்கிறாங்க ஒரே நேரத்தில். ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட வந்து தப்பிக்கணும். இவனை தாக்குதல் என்னால் தாங்க முடியல. என்னன்னா இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? என்னடா இது, இதில் விடக்கூடாது. இந்த தடவை
எப்படியா இருந்தாலும் ஜெயிக்கிறோம். விடவே மாட்டேன், நடக்காது. வா வா வாங்க வாங்க சார் வாங்க சார் வாங்க சார். அப்படியே நைஸா அடிச்சுட்டு போயிட்டு வாங்க வாங்க அப்படியே வாங்க 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 அப்படியே அழைச்சிட்டு போய் ஓரமாக வச்சு முடிக்கிறேன். ஏ தம்பி ஃபியூரிக்கிட்டே வா. வாங்க 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 இப்படி வாங்க இப்படி வாங்க. மாஸ்டர் ஏதோ பவர் வந்துருக்கு. போடு சூப்பர் பவர் கொடுத்துருக்காங்க போல. அவசரப்பட்டிய குமாரி ஃபியூரி பவர் ஏற்றணும் திருப்பி. அந்த பவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாத பிள்ளைக்கு நம்ம இருக்கிறதே. அதனால் நம்ம ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம். அந்த ஃபுல் பவர் ஏற்றிட்டோம். அந்த பவரை நம்ம திருப்பி ரெடி பண்ணுறோம். போடு இவரை போடு. தன்னை நேரம் நிற்கிது. வாங்க 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 ஒவ்வொருத்தனா வாங்க. பிரசாதம் வாங்கிட்டு போங்க. ஒரு ஆளாக வந்து மொத்தமாக வந்தீங்கன்னா அடிக்க முடியாது. தனித்தனியாக வந்தீங்கன்னா முடிச்சிடும். பிரசாதம் வாங்குறீடா இல்லையா? என்ன பண்ணுறேன்? பிரசாதம் வாங்குறீங்களா இல்லையா? டேஞ்சரஸ் பிள்ளை. இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். வா வா ஒருத்தன் தான் போட்டு. இதை நான் ஆல்ரெடி விளையாடணும்னா இதுதான் வர்றதாவது நான் விளையாடாத கேமாக இருக்கணும். இதில் இதில் 8 பேர் தான் இருக்காங்க. அதில் 10 பேர் இருந்தாங்க. என்னென்ன கணக்கு ஓஹோ இதில் டஃப்பாக இருப்பாங்க உங்களுக்கு. கொடு வாடி கொடு. விடவே 4 பேர் தான் ஈஸியாக முடிச்சிடலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டு போயிட்டு ஒருத்தன் தான் அப்படிதான் நினைக்கிறேன். அது ஓ பிடிச்சாச்சு ஃபியூரி. இதுவும் நான்
ஓ 7 மேட்ச் கிட்ட விளையாண்டுருந்தோம். இது வந்து லெவல் 7. இது வரைக்கும் நான் விளையாண்டுருந்தேன் ஆல்ரெடி. இதுக்கு அப்புறத்துல தான் நான் விளையாண்டேன். ஓகே வந்துட்டாயா வந்துட்டாயா. டேய் மனசாட்சி இல்லையா உனக்கு? மனுஷனா நீ? ஓடு, மொத்தக்கிற வதையில் ஓடிடணும். யார்கிட்ட ஃபேன்டாஸ்டிக் அப்படின்னு வரும். பாஸ் வராரு. ஓகே பாஸ்க்கு முன்னாடி ஒன்று முடிச்சிடறேன். சிங் பரம்பரையிலேயே ரோஸ் கிட்ட இருக்கிற கால் பரம்பரை அவங்ககிட்டயும் கிடையாது. ஸ்டைலா டான்ஸ் ஆடுற போலே இருக்கும். அதனால தான் அவன் பேரு டான்சிங் ரோஸ். ஆப்னண்ட் ஜனங்களுக்கு அவன் தான் கேட்கணுங்கிற எண்ணத்தை கொடுத்துருவான். அந்த அளவுக்கு பெரிய வித்தகாரம் பாவன். ஓ பாஸே முடிச்சிட்டேன். இவன் யாரு ஓடிப்பே. ஆனால் பவர் இங்கே பார்க்கணும். இந்த இடத்துல பவர் இருக்க இடத்த அது ஃபுல்லாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக ஜெயிக்கிறோம். போடு, ஒரே ஒருத்தன் வந்து வாங்கிப்பா. முடிஞ்சுது. 15 காயின் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கில்லு ஏற்ற முடியாது. அதே 0 ஸ்கில்லு இன்னும் 0 காயினில் தான் இருக்குது. ஏற்றிடுவேன். இந்த காயின் வச்சு தான் வாங்க முடியாதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா நெக்ஸ்ட்டு போகுமா? சரி நெக்ஸ்ட்டு போகும். நம்ம இந்த இதை லெவலை முடிச்சதுக்கப்புறம் நிறைய காசு வந்துருக்கோம். அதை வச்சு தான் வாங்கலாம். இன்னும் கொஞ்சம் 2-3 அடியை போட்டோம்னா ஃபுல் அப்படியே லைட்டாக தள்ளிட்டு போயிட்டு ஆனால் அங்கே வச்சு முடிக்கணும். ப்ரோ அடிக்கிறாங்க ப்ரோ. ஓடு. ஆனால் 2 அடி கூட தாங்க முடியறாங்க. வா 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 அடுத்து வாங்கப்பா. டக்குன்னு வாங்கப்பா. லேட் பண்ணாதீங்கப்பா. எனக்கு டைமில் போடு 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 போடு. இவ்வளோ எனர்ஜி அப்போ தம்பி உனக்கு? இன்னும் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அன்லிமிட்டட் எனர்ஜி இருக்குமோ உனக்கு? தம்பி என்னால் தப்பிக்க முடியல. ஈர்ப்பாசத்தை கொஞ்ச நேரம் இப்போ ஏன் அடியா ஓடு. இன்ஃபினிட்டி பவர் வச்சுக்கோங்க. பாஸு வாங்க பாஸு. என்ன அடிச்சிட்டிங்க? பாஸ்ட்டை வச்சு கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் பாஸே கதற விடுவோம். விட்றோம். ஜி வா வா அடுத்து வா. இன்னும் ஒரே ஒரு முடிச்சிருவோமா? ஒரு அடி வாங்கிப்போம். என்னன்னு பேசிக்கிட்டு இருக்கவே அடிக்கிறேன். உனக்கு புரியலை. அடி 20 காயின் கொடுக்குறேன். ஓகே ஸ்கில் பாயிண்ட் ஏதாவது இருக்காப்பா? அது என்னண்ணா? ஓகே நீங்கள் இல்லை பார்த்துக்கலாம். சுற்றி அடிக்கிறாங்க. முடிச்சிடுமா?
ஓடு ஓடு. ஓடு. பதறாங்க. ஒருத்தனை அடிச்சிட்டு இருக்கப்போ முன்னாடிலாம் வந்தாங்கல்ல, இப்போ வரல இருக்குங்களா? இப்படிதான். இப்போ வாடா. இதுக்கு மேலே என்னோட அல்ட்ரா பிரெயின் தான். ஓடு. இவங்களையும் இதே மாதிரி தான். தம்பி தம்பி என்ன பேசிக்கிட்டு இருக்க? அப்பயே அடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் ஏன் அடிதான், ஏன் அடிதான் சரி பண்ணுங்க அடிக்கிறது. முடிச்சாச்சு. விட்றோம் விட்றோம். 10 தான் கொடுக்குறாங்க. என்ன இவ்வளோ கம்மியாக? மொத்தம் 100 இருக்குது நம்மள்கிட்ட. எனர்ஜி வேறு குறைஞ்சிருது. நான் என்ன பண்ணுறது? ஓகே, இந்த மேட்ச் முடிச்சிடலாம். ஒன்றும் பெரிய ஓகே ஃபியூரி பவரை யூஸ் பண்ணிக்கலாம். சரி யூஸே பண்ணல. 25 காயின் கொடுத்துட்டாங்க. ஸ்கில் பாயிண்ட்டு
ஸ்கில் பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டாமினாவை ஏற்றுவோமா, பவர் ஏற்றுவோமா, ஹெல்த்தை ஏற்றுவோம். ஏன்னா ஹெல்த்து தான் ஏற்றிக்கணும். ஏன்னா வந்து நம்ம அவுட்டாக ஒரு சான்ஸ் அதிகப்படுத்துறது ஹெல்த்து தான். ஸோ ஹெல்த் ஏற்றிடும். ஓகே, கதரை விட்றோம். ஓகே, இப்போ போய் ஸ்டார்ட்டில் போயிட்டீங்கன்னா, பார்ட்ஸில் போயிட்டீங்கன்னா 2வது பார்ட் அன்லாக் ஆகிட்டு மொத்தம் எத்தனை இருக்குன்னா ஒரு 10 பார்ட் இருக்குது. நமக்கு 10 பார்ட் இருக்குது. வேட்டை தான் இன்னைக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ